இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். அதாவது நம்ம மூளை இரவில் தன்னைத்தானே எப்படி சுத்தப்படுத்துது அப்படிங்கறத பத்தி தான். ஆமா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம மூளை உடலோட மொத்த ஆற்றல்ல 20% உறிஞ்சுகுதி. ஆமா, அவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. கரெக்ட். ஆனா அங்க சேர்ற குப்பைகளை வெளியேற்ற எந்த குழாய்களுமே மூளையில இல்ல. அதாவது இப்போ சமையலறையில் தண்ணீர் சிந்துனா தொடைக்க ஒரு மாப் இருக்கு. நம்ம உடம்புல தசை அல்லது கல்லீரல்ல கழிவுகள் சேர்ந்தா அதை வெளியேற்ற நிணநீர் மண்டலம் இருக்கு. ஆனா மூளைக்கு அப்படி எதுவும் இல்ல. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் காலையில எழுந்ததும் சில சமயம் உங்களுக்கு மூளை ஒரு மாதிரி மந்தமா, அதாவது ஒரு பிரெயின் ஃபாக் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதுக்கு காரணம் மூளை நிஜமாவே அழுக்கா இருக்கிறது தான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சோர்ஸ் சொல்லுது. அப்போ தூங்கும் போது மூளை எப்படி அந்த அழுக்க கிளீன் பண்ணுது? ஏன்னா கழிவுகள் வெளியேற வடிகால் அமைப்பு இல்ல அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ரொம்ப நாளா சயின்டிஸ்டுகளை குழப்பின ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க ஆழ்ந்து தூங்கும்போது மட்டும் மூளைய தனக்கான வடிகால் அமைப்பை தற்காலிகமா உருவாக்கிக்குது. இதுக்கு பேரு தான் கிளிம்பாட்டிக் மண்டலம். கிளிம்பாட்டிக் மண்டலமா? ஓகே, இது எப்படி வேலை செய்யுது? இப்போ நீங்க முழிச்சிருக்கும் போது உங்களை அலர்ட்டா வச்சிருக்கிற மன அழுத்த ரசாயனமான நோரபினெஃப்ரின் நீங்க தூங்கும்போது சரசரன் குறையுது. அதாவது இத நான் இப்படி கற்பனை செஞ்சுக்கிறேன். மூளைய ஒரு அடர்ந்த காடு மாதிரி நாம வச்சுப்போம். முழிச்சிருக்கும் போது மரங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கு, நடக்க கூட வழி இல்ல. கரெக்ட். தூங்கும் போது அந்த மரங்கள் எல்லாம் சுருங்கி ஒரு பெரிய பாதை உருவாகுது அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப அருமையான உதாரணம். அந்த மரங்கள் அப்படின்னு நீங்க சொல்றது மூளையில இருக்கிற கிளியல் செல்களை. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இந்த செல்கள் 60% வரைக்கும் சுருங்கிடுது. வாவ், 90% வரையா? அப்போ நிறைய இடைவெளி கிடைக்கும். கண்டிப்பா. அப்படி பாதைகள் திறந்ததும் மூளை தண்டுவட நீர், அதாவது CSF உள்ள ரொம்ப வேகமா நுழையுது. இது மூளைக்கான ஒரு பிரத்யேகமான சோப்பு தண்ணீர் மாதிரி செயல்படுது. ஓ, ஒரு பவர் வாஷ் மாதிரி. ஆமா, அதேதான். ஒரு பவர் வாஷ் மாதிரி அதிவேகமா பாய்ந்து அல்சைமஸ் நோய்க்கு காரணமான அமைலாய்டு பீட்டா அப்புறம் டா போன்ற நச்சு புரதங்களை அடிச்சுட்டு போய் ரத்த ஓட்டத்துல கலக்க செய்யுது. சரி, இப்போ எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. இன்னைக்கு இருக்கிற பிஸியான லைஃப்ல நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஆழ்ந்த தூக்கமே சரியா வர்றதில்ல. அப்போ நோரெபினெஃப்ரின் அளவு குறையாதே? நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்ட்ரெஸ் இருந்தா செல்கள் வீங்கியதா இருக்கும். அந்த சுத்திகரிப்பு நடக்காது. அவங்க மூளை எப்பவுமே குப்பைகளோட தான் இருக்கும். இது ரொம்ப பயமா இருக்கே. அப்போ இதை எப்படி சரி பண்றது? இதை சமாளிக்கத்தான் நவீன அறிவியல பழமையான யோக நித்ரா அப்படிங்கிற பயிற்சியோட இணைக்கிறாங்க. இது நம்ம மூளையோட அலைகளை முழிச்சிருக்கிற பீட்டா நிலையில இருந்து ரொம்ப மெதுவான டெல்டா நிலைக்கு கொண்டு போகுது. டெல்டா நிலைனா அந்த 0.5ல இருந்து 4 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். ஓ, அப்ப நம்ம தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணாம நாமே ஒரு ஸ்விட்ச் போட்டு மூளைய கிளீன் பண்ற நிலைக்கு கொண்டு வர முடியும்னு சொல்றீங்க. ஒரு மேனுவல் ஓவர் ரைட் மாதிரி. சரியா சொன்னீங்க. யோக நித்ரா உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி பாராசிம்பத்தட்டிக் நிலைக்கு மாத்துது. இது மூளையோட கதவுகளை திறந்து குப்பைகளை வெளியேற்ற மூளையை தயார்படுத்துது. சரி, இப்போ மூளை அலைகளை மாற்றி கதவுகளை திறந்துட்டோம். ஆனா திறந்த கதவு வழியா குப்பைகள் தானா வெளியேறாத? அந்த சோப்பு தண்ணீர் கழிவுகளை அடிச்சிட்டு போக ஒரு உந்து சக்தி அல்லது சரியான ஒரு பிசிக்ஸ் தேவையே? கண்டிப்பா தேவை. நீங்க எப்படி படுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சுத்திகரிப்பை தீர்மானிக்குது அப்படின்னு சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. மல்லாக்குவோ இல்ல குப்பரவோ படுக்கிறத விட பக்கவாட்ல தூங்குறது ரொம்பவே நல்லது. பக்கவாட்லனா அந்த லேட்டரல் பொசிஷனா? ஆமா, நீங்க பக்கவாட்ல படுக்கும்போது கழுத்து நரம்புகள் வழியா திரவ ஓட்டம் எந்த தடையும் இல்லாம சீரா கீழே போக ஈர்ப்பு விசை நேரடியாக உதவுது. இதை யோசிச்சு பார்த்தா காட்டுல விலங்குகள் கூட இயற்கையாவே பக்கவாட்டுல தான் சுரும்பு தூங்குது. இது நம்ம பரிணாம வளர்ச்சியிலே வந்த ஒரு விஷயம் போல. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். மல்லாக படுக்கிறது இந்த ஓட்டத்தை தடுக்கிறதோட ஸ்லீப் ஆப்னியா, அதாவது மூச்சு திணறலையும் ஏற்படுத்தும். அப்போ அந்த கழிவு நீக்கம் சரியா நடக்காது. ஆமா, இந்த சுத்திகரிப்பு சரியா நடந்தா பல வருஷங்கள் கழிச்சு வரக்கூடிய அல்சைமர் மாதிரி நோய்களை நம்ம தடுக்கலாம். அதோட நாளைக்கு காலையில உங்க மூளை அதிவேகமா செயல்படவும் இது கட்டாயம் தேவை. ஆக இன்னைக்கு நைட் நீங்க படுக்க போகும்போது பக்கவாட்ல படுத்து மூச்சை மெதுவாக்கி உங்க மூளைக்கான கார் வாஷ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த டாபிக். ஆமா, ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் இது. ஆனா விடை பெறும் முன் உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. மூளையிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த நச்சுப்புரதங்கள் ரத்தத்துல கலந்த பின்னாடி உடம்புல இருந்து எப்படி முழுமையா வெளியேற்றப்படுது? இது ஒரு நல்ல கேள்வி. சமையலறைய சுத்தப்படுத்த தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதே போல இந்த இறுதி சுத்திகரிப்பு படிய உங்க உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நீரின் அளவு தீர்மானிக்குமா?
இத பற்றி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.